வேகமாய் போகிறது, ஜனங்கள் வேகமாய் போகிறார்கள். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அமைதியா இராத, நீ சும்மா இராத, உன்னுடைய வேகத்தை நீ அதிகப்படுத்து, நீ ஸ்பீட் ஆகிக்கோ, இன்னும் உனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, இது நீ உழைக்க வேண்டிய காலம், இது நீ செயல்பட வேண்டிய காலம், இது சம்பாதிக்க வேண்டிய காலம், இது உனக்கு மதிப்பு தேடி வர வேண்டிய காலம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அதனால நீ மௌனமா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் நம்மை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். கடந்த நாட்களிலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளை வேகம் குறைவாய் இருக்கிறதுனால, அப்படின்னா நீங்க ஸ்லோவா இருக்கிறதுனால நடக்கிற 3 விதமான விளைவுகளை குறித்து கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்பர் 1, முதலாவதாக வேகம் குறையும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சிலருக்கு நம்பிக்கையும் சேர்ந்து குறையும். எந்த மனிதனிடத்திலே வேகம் குறைதோ, எந்த மனிதன் வேகத்தை குறைக்கிறானோ அந்த மனிதனுக்கு நாட்கள் தாண்ட தாண்ட என்ன குறையும் அப்படின்னா அவன் மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும், அவனுடைய எதிர்காலத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடும். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக வேகமாய் வாழ வேண்டும், வேகமாய் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையை பெருக வேண்டும் என்றால் நம்ம வேகமாய் வாழ வேண்டும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வேகத்தில் குறையும் போது ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கென்று ஒரு தரிசனத்தினுடைய ஒரு சின்ன எல்லையை குறித்து விடுவார்கள். அப்படின்னா உங்க தரிசனம் குறைஞ்சிரும். யார் வேகம் குறைகிறார்களோ, யாருக்கு ஸ்பீடு கம்மி ஆகுதோ அவர்களுக்கு ஏற்படுகிற இரண்டாவது ஆபத்து என்னன்னா, அவர்களுக்கு இருக்கிற லட்சியம், அவர்களுக்கு இருக்கிற விஷன், இது எல்லாமே என்ன பண்ணும்னா குறைந்து விடும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்பர் 3, மூன்றாவதாக வேகம் குறைவாய் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நடக்கிற மூன்றாவது காரியம் என்னன்னா, உங்கள் நிமித்தம் உங்களுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படாது, உங்களுடைய சன்னதி பின்தங்கின சன்னதியாக மாறும். அதனாலே நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் பேசினார்னா, வேகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, 2 கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என்னை தட்டி எழுப்புங்க, என்னை வேகமாக்குங்க. கணுக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, நான் நீந்தி நீந்தி நான் மூழ்கணும், நான் அமைதியாக உட்காரக்கூடாது, நான் சோர்ந்து போய் படுக்கக்கூடாது, நான் பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, மாமிசம் பலவீனம் உள்ளதா இருந்தாலும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆவி அது உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடுவீராக, என் குடும்பத்தை